தான் வந்துட்டு நம்ம காலேஜ் எல்லாமே ஃப்ரேம் ஒர்க்கில் தான் வந்துட்டு ஒர்க் ஆகுதுன்னு தெரியும். அந்த ETA பற்றி உங்களுக்கு என்ன அவேர்னஸ் இருக்குன்னு தெரிஞ்சுக்கிட்டாங்க. ஆல்ரெடி வி ஹேவ் லாஸ்ட் 3 இயர்ஸ் அட்மோஸ்ட் 6 செமஸ்டர்ஸ் ஆகுது. ஸோ DTA பற்றி என்ன ஐடியா உங்களுக்கு? பேசிக்கலி வீட்டில் வந்து பார்த்தீங்கன்னா 5 ஸ்டெப்ஸ் நம்ம ஃபாலோ பண்ணியிருக்கோம். நம்ம பண்ணுற ப்ராஜெக்ட்டில் இருக்கும், நம்ம கரிக்குலம் வந்து எல்லா இடத்துலையுமே வந்து 5 ஸ்டெப்ஸ் பேஸ் பண்ணி நம்ம பண்ணியிருக்கோம். ஃபர்ஸ்ட் ஸ்டெப் எப்போ பார்த்தோம்னா எம்பத்தி அப்படின்னா எங்களுக்கு என்ன ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க அப்படின்னா ரெக்குவயர்மெண்ட்ஸ், அதாவது நம்ம ஒரு ப்ராஜெக்ட் பண்ண போகிறோம், இப்போ ஏதாச்சும் விஷயத்தை பண்ண போகிறோம் அப்படின்னா அது யாருக்கு போய் சேருதோ அவங்க கிட்ட அதோட நீட்ஸ் என்ன அப்படின்னு கேட்கணும். இப்போ எதுக்காக அப்படி கேட்குறோம் அப்படின்னா ஃபார் ஃபுல்ஃபில்மெண்ட் அவர் ப்ராஜெக்ட். நம்ம ப்ராஜெக்ட் வந்து கம்ப்ளீட்டாக முடியணும், அது வந்துட்டு அந்த யூஸருக்கு கம்ப்ளீட்டாக போய் சேரணும், அவங்க எஃபிஷியண்டாக அதை ஒர்க் பண்ணணுங்கிறதுக்காக பண்ணணும். செகண்ட் பார்ட் இஸ் டிஃபைன் நம்மளோட ப்ராப்ளம் ஸ்டேட்மெண்ட் என்ன அப்படிங்கிறத நம்ம கம்ப்ளீட்டாக டிஃபைன் பண்ணிக்கணும். ஏன்னா அது ஒரு சின்ன வந்துட்டு மாற்றம் இருந்தாலும் கூட நம்மளோட ப்ராஜெக்ட் வந்து ஃபுல்ஃபில் ஆகலை. இப்போ அது மார்க்கெட்லேயும் வந்துட்டு சஸ்டெயின் ஆகணும் அப்படின்னா நம்ம ப்ராஜெக்ட் வந்து என்ன நம்ம ப்ராப்ளம் ஸ்டேட்மெண்ட் என்ன அப்படின்னு கரெக்டாக நம்ம டிஃபைன் பண்ணிக்கிறோம். ஸோ தேர்ட் திங் வந்து ஒரு இம்பார்ட்டண்டான திங் ஐடி. எல்லா ப்ராப்ளத்துக்குமே ஒரு சொல்யூஷன் கண்டிப்பாக இருக்கும். ஆனால் அந்த சொல்யூஷன் அது இந்த ப்ராப்ளத்துக்கு எக்ஸாக்டாக இருக்குமா, எக்ஸாக்டாக அது ஒர்க் ஆகுமா, சின்ன ப்ராப்ளம் கூட அதனால் நம்ம சால்வ் பண்ண முடிஞ்சாலுமே இது வந்து ஒரு பிபி பேஸ்ட் ப்ராப்ளம் அப்படின்னு சொல்லலாம். ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ப்ரோடோடைப்ங்கிறது இப்போ நம்மகிட்ட ஐடியாஸ் இருக்கும், ப்ராப்ளம் ஸ்டேட்மெண்ட் இருக்கும், நிறைய நம்ம ரெக்குயர்மெண்ட்ஸ் எடுத்து வச்சிருக்கோம். ஆனால் அது எப்படி ஒர்க் ஆகும் அப்படின்னு தெரிஞ்சாலும் நம்ம அதில் ஆட் ஆன் ஃபீச்சர்ஸில் ஆட் பண்ண முடியும். ஸோ நமக்கு ஏற்ற மாதிரி நம்ம மாற்றிக்க முடியும். ஸோ மார்க்கெட்டுக்கு தகுந்த மாதிரி நம்ம வந்து நம்ம ப்ராஜெக்ட் வந்து மாற்றினாலும் நம்ம வந்து சஸ்டெயின் ஆக முடியும். ஸோ அது மாதிரி ப்ரோடோடைப் வந்து மாடல் மாதிரி நம்ம லாஸ்ட் வந்துட்டு டெஸ்டிங் நமக்கு எப்பவுமே தெரியும். ஒரு ப்ராடக்ட் நம்ம எடுத்திருக்கோம், அந்த ப்ராடக்ட் ஒர்க் ஆகுதா இல்லையா அப்படின்னு நம்ம கண்டிப்பாக பார்ப்போம். அட்லீஸ்ட் ஒன்ஸ் இல்லை ட்வைஸ் நம்ம டெஸ்ட் பண்ணி பார்ப்போம். இப்போ கடைசியாக வந்து இந்த 5 ஸ்டெப்ஸ்னா இப்போ கடைசியாக வந்துட்டு நம்ம டிடி கரிக்குலம் வந்து ஒரு ஸ்டெப் ஆட் பண்ணி வந்து எவால்வேட் பண்ணணும். எவால்வேட்னா ஜஸ்ட் ஒன்று ஜஸ்ட் நம்ம வந்துட்டு டெஸ்ட் பண்ணது வந்துட்டு ப்ராப்பராக ஒர்க் ஆகுதான்றதை பார்த்துட்டு ஈவன் தோ அதில் என்னென்ன இன்னும் அட்வைஸ் நம்ம கொடுக்க முடியும், அதுக்கு மாடிஃபிகேஷன் என்ன பண்ண முடியும் அப்படிங்கிறத பார்த்துக்கலாம். இந்த ஓவரால் 5 ஸ்டெப்ஸை வந்துட்டு நம்ம பீப்புள் கல்ச்சர் ஃபாலோ பண்ணுறோம் அப்படின்னு சொல்லுவாங்க. சிம்பிளாக சொல்லுங்கள், வாட் இஸ் பீப்புள் கல்ச்சர்? பீப்புள் ப்ராசஸ் ப்ரோக்ரஸ் இல்லை purpose, people, process. What is the purpose of the project? அதுக்கப்புறமே யாருக்காக பண்ணணும் அந்த பீப்புளோடு அதுக்கு என்ன ப்ராசஸ் பண்ணணும். இந்த பீப்புள் கல்ச்சர் வச்சு தான் நம்ம வந்துட்டு ஒரு ப்ராஜெக்ட் எடுத்து அதே இந்த 5 ஸ்டெப்ஸ் மூலமாக ப்ராசஸ் பண்ணணும். இது போக டிடி ஃப்ரேம்வொர்க்கில் நம்ம இன்னும் காலேஜ் நிறைய ப்ராஜெக்ட் பண்ணியிருக்கோம். அதுக்கு சொல்லி ப்ராஜெக்ட் பண்ணுறோன்னா அது வந்து நம்ம 7 ஸ்டெப்ஸ் லைக் 7 verticals இருக்குன்னா 7 innovation technologies and 7 innovation industries. Innovation industries போது automation, robotics அந்த மாதிரி ஒரு அந்த மாதிரி ஒரு 7 industries இருக்கும். டெக்னாலஜிஸ் IoT அந்த மாதிரி ஒரு 7 டெக்னாலஜிஸையும் கவர் பண்ணி அதை பேஸ் பண்ணி ஒரு ப்ராஜெக்டை நம்ம பண்ணுறோம். இது வரைக்கும் பண்ண மினி ப்ராஜெக்ட்ஸ் எல்லாமே நம்ம அதே ஸ்டெப்ஸை ஃபாலோ பண்ணி ஆப்வியஸ்லி இந்த 7 இருந்தனாலே அதுக்குள்ளேயே நம்மளோட எல்லா ப்ராஜெக்ட்ஸுமே உள்ளே வந்து ஸ்மார்ட் சிட்டி, ஹெல்த் ஆட்டோமேஷன் இந்த மாதிரி நம்ம எல்லாமே கேட்டகரைஸ் பண்ணியிருக்கோம். அக்ரிகல்ச்சர் அப்படின்னு சொல்லி. ஸோ ஆப்வியஸ்லி அது நெக்ஸ்ட் இது போக வந்துட்டு அந்த டிடி கல்ச்சரில் வேறு என்ன அப்சர்வ் பண்ணிட்டு நாங்கள் வந்துட்டு ஒரு விஷயம் சஜஸ்ட் பண்ணலாம் அப்படின்னு. ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம வந்து பூட் கேம்ப் வந்து ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ்லாம் நம்மளோட கரிக்குலர் நம்ம இருக்கணும்னு கம்பல்சரி நாங்கள் போகும்போது அந்த ஸ்டூடெண்ட்ஸ் எங்கிட்ட கேட்குறோம். ஸோ இப்போ நான் ஒரு ப்ரோட்டோடைப் நான் பண்ணுறேன். அந்த ப்ரோட்டோடைப் வந்துட்டு ஃபஸ்ட்டு லெவல் ஆஃப் ப்ரோட்டோடைப் அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு. ஸோ இப்போ அதை நெக்ஸ்ட் நான் அட்வான்ஸ் பண்ணும்போது எப்படி அதே நான் எப்படி இருக்கிறது அப்படின்னு கேட்குறேன். ஸோ நாங்கள் என்ன சொன்னோம் அப்படின்னா எல்லாருக்குமே ஒரு ஃபேஸாக பிரிச்சிருக்கேன். இப்போ எம்பதி ஃபேஸ் 1, எம்பதி ஃபேஸ் 2, எம்பதி ஃபேஸ் 3 இந்த மாதிரி எல்லாருக்குமே நீங்கள் 3 ஃபேஸஸாக நீங்கள் பிரிச்சிட்டிங்க அப்படின்னா இப்போ எனக்கு ஒரு ப்ராடக்ட் நான் வச்சிருக்கேன். ஃபார் எக்ஸாம்பிள் இன்ஸ்டாகிராம் எல்லாருமே அதை யூஸ் பண்ணுறாங்க. இன்ஸ்டாகிராம் நம்ம வந்துட்டு ஃப்ரீலான்ஸாகவும் நம்ம யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். சில பேர் அது வந்து காசு சம்பாதிக்கிற மாதிரி வச்சுருக்காங்க. ஸோ அந்த மாதிரி இருக்க அந்த காசு சம்பாதிக்கிற மாதிரி அது ப்ராஃபிட் பார்க்குறவங்க வந்துட்டு அந்த இன்ஸ்டாகிராம் வந்து ஒரு பேசிக் சோர்ஸ் அவங்களுக்கு கம்பல்சரி அதை பண்ணணும். நம்ம வந்து சும்மா என்டர்டைன்மெண்ட்டுக்காக பண்ணிட்டு இருக்கோம். ஸோ அந்த மாதிரி பீப்புள் அதை என்ன பண்ணுறாங்க அப்படின்னா அவங்க வந்து இது எம்பத்தியை வந்து கண்டிப்பாக பண்ணி ஆகும். ஏன்னா அப்போ அவங்க போடுற இன்ஃப்ளூன்ஸ்லாம் போடுற வீடியோஸ் வந்து கண்டிப்பாக மினிமம் வந்துட்டு ஒரு 1 day ரீச் ஆகும் அப்படிங்கிற நமக்கு ஒரு கன்ஸ்டன்ட் இருக்குது. நம்ம யூஸ் பண்ணும்போது நமக்கு அப்படியே நம்ம என்டர்டைன்மெண்ட்டுக்காக யூஸ் பண்ணுறோம். ஸோ அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா இப்போ எம்பத்தினா யாருக்குலாம் இந்த வீடியோ போய் சேர்க்கணும். இப்போ டெக்னிக்கலாக ஒரு வீடியோ போடுறோம் அப்படின்னா நம்ம டெக்னிக்கல் கொஸ்டின்ஸ்லாம் பார்ப்போம். இப்போ என்டர்டைன்மெண்ட்டுக்காக போடணும்னா எல்லாருமே பார்ப்போம். ஸோ அவங்க சொல்கிறது ஒரு ஃபேஸாக பிரிச்சுக்கலாம். எல்லாத்தையுமே எம்பத்தியும் ப்ரோட்டோடைப் மட்டும் 2 ஃபேஸாக பிரிச்சுட்டோம் அப்படின்னா நமக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு இது ஆல்ரெடி எல்லா ப்ராஜெக்ட்ஸுமே வரன்னு தான் பண்ணாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளோட காலேஜில் லிபிக் ஸ்டூடியோவில் ப்ராஜெக்ட்ஸ் எல்லாமே அந்த லிபிக் ஸ்டூடியோவில் இருக்கிறது அந்த ஹோல் அப்படியே வந்துட்டு ஸ்டாப் ஆகவே எந்த ப்ராஜெக்ட்டுமே இல்லை. ஃபேஸ் பை ஃபேஸ் வந்துட்டு அது எப்படி இருந்தாலும் வந்துட்டு நம்ம அதை க்ரோத் தான் கொண்டு போகலாம். இப்படி வைத்தோம் அப்படின்னா ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் மினி ப்ராஜெக்ட் பண்ணுறீங்க. நீங்கள் ஒரு மினி ப்ராஜெக்டை ஃபஸ்ட் செமஸ்டரில் பண்ணுறத ஃபைனல் வரைக்கும் கொண்டு போகலாம். எப்படி கொண்டு போகலாம்னா ஃபஸ்ட் செமஸ்டர் நீங்கள் பண்ணுறத ஒன்று பண்ணிக்கிறீங்க. அந்த ப்ரோட்டோடைப்பை திரும்பவும் நீங்கள் வந்துட்டு இம்ப்ளிமெண்ட் பண்ணுறீங்கன்னா அது இதுக்கு வந்துட்டு நீங்கள் அதை என்டர்பிரைஸ் பண்ணலாம். என்டர்பிரைஸ் பண்ணிவிட்டு அதோட நெக்ஸ்ட் ஃபேஸை அடுத்து பண்ணலாம். இதுதான் ஃபைனல் இயர் ப்ராஜெக்ட் ஃபேஸ் 1 ஃபேஸ் 2 பண்ணிக்கலாம். ஸோ அதுவும் வந்து அது பாசிபிள்.